முதலமைச்சர் ஸ்டாலின் உள்பட அந்த இண்டி கூட்டணி கட்சிகள்லாம் ஒன்று சேர்ந்து தமிழகத்தில் பெரிய பிரளயத்தை உண்டு பண்ணி பாஜக நிர்வாகி தமிழர்களை கொச்சைப்படுத்தி விட்டார், கேவலப்படுத்தி விட்டார், நம்மளை எல்லாம் நீக்கிறோம் என்று சொல்லிவிட்டார் என்று பெரிய ஆர்ப்பாட்டம் பண்ணிருப்பாங்க. வாய் திறக்கல சார். தமிழனுக்காக நாங்க வாழ்றோம் சொல்ற கட்சிகள்லாம் இங்க வாய் கூட திறக்கல. ஆனால் நாங்க வழக்கம் போல காவல்துறை அதிகாரிக்கு எங்க விஜயானந்த் அவர்கள் அனுமதி கடிதம் கொடுத்து 3 நாள் ஆச்சு. அங்க இருக்கிற உளவுத்துறை அதிகாரிகள் எங்களுக்கு ஒரு வேண்டுகோள் வச்சாங்க. எல்லா மாவட்டத்திலையும் பண்ணாதீங்க, வள்ளுவர் கோட்டத்தில் மட்டும் பண்ணுங்க, இது தேர்தல் காலம். சரி, இது நியாயமான கோரிக்கை. நாங்கள் எல்லாத்தையும் கேன்சல் பண்ணிட்டு வள்ளுவர் கோட்டத்தில் பண்றதுக்காக நாங்கள் ஏற்பாடு பண்ணோம். 5 மணிக்கு தான் எல்லாருக்கும் வர சொல்லி தகவல் போட்டிருக்கோம். பத்திரிகையாளர்களுக்கு கூட அப்படித்தான் நாங்கள் போட்டோம். 4:30 மணிக்கு மேலே வாங்கன்னு தான் போட்டிருக்கோம். ஆனால் இங்கே யாரையுமே ஒன்று சேர விடாமல் தடுப்பதன் மூலம் பாஜகவின் கருத்துக்களை தடுக்க முடியுமா? நாங்கள் நீதிமன்றத்தில் போய் ஆர்டர் வாங்கிட்டு மறுபடியும் இங்கேயே நடத்த போறோம். அன்னைக்கு 10,000 பேர் வர போறோம். இது ஒண்ணு ஏன் சார்? எங்க கட்சியை பாஜக திட்டிருக்கான், அதுக்காக நாங்க சாம்பெட்டோட எதிர்த்து சண்டை போடுறோம், காங்கிரஸ் கட்சி எதிர்த்து சண்டை போடுறோம். தமிழர்களை கேவலமா தலைகுனிற அளவுக்கு ஒரு கருத்தை சொல்லியிருக்கான். தமிழகத்தில் இருக்க எந்த கட்சிகளுக்கு ரோசமான வெக்கமே கிடையாதா? அண்ணாமலை அவர்களுக்கு மட்டும்தான் ரோசம் வருமா? முருகன் அவர்களுக்கு மட்டும்தான் ரோசம் வருமா? அவங்களை தவிர யாருமே கருத்து தெரிவிக்கலையே. இதை கண்டிச்சு இந்த ஆர்ப்பாட்டம் இங்கே நடைபெற்றிருக்கிறது. காவல்துறை ஆர்ப்பாட்ட இடத்துக்கு செல்ல விடாம எங்களை தடுக்கிறார்கள். இன்றைக்கு தடுக்க முடியும், தினசரி தடுக்க முடியாது சார். செய்தியாளர்களை தடுப்பது மிகப்பெரிய குற்றம். அவங்களுக்கு சாதகமான ஆளுங்கட்சிக்கு சாதகமான செய்தி சொன்னா அவங்களை தடுக்க மாட்டாங்க. ஆளுங்கட்சிக்கு எதிரான இதுல ஆளுங்கட்சிக்கு எதிராக கூட இல்லை, இது காங்கிரஸ் கட்சிக்கு எதிரானது. சாம்பிட்டோட யாரு? ராஜீவ் காந்தியோட குரு, ராகுல் காந்தியோட குரு, சோனியா காந்தியோட குரு. அவரை இந்திய ஜனாதிபதி ஆக்கலான்னு கூட 2012 திட்டம் போட்டிருக்காங்க. எதுக்கு இந்திய மக்கள்கிட்ட இருக்கிற அத்தனை சொத்துக்களையும் பிடுங்கி எல்லாத்தையும் கொடுக்கணும் சொன்னவர் சாம்பிட்ராடோ. அவருடைய கருத்துக்கள் நாம் பார்க்கிறோம். அப்படிப்பட்டவர்களுக்காக தமிழக காவல்துறை, இங்க இருக்கிற காவல்துறை அவருக்காக பிட்ரோடோக்கோ செயல்படுதா இல்ல நம்ம தமிழக மக்களுக்காக செயல்படுதான்னு எங்களுக்கு ஆச்சரியமா இருக்கு. இந்த எம்ஜிசி காலகட்டத்திலையும், அதாவது முருகன் கோட்டை காலகட்டத்திலையும் திமுக அரசோட இல்ல, நிச்சயமாக இது தவறு. இது தேர்தல் காலம் என்பதை புரிந்து கொண்டுதான் காவல்துறை அதிகாரிகளுடைய வேண்டுகோளுக்கு இணங்க நான் இன்னும் பேரை கூட சொல்லுவேன். இங்க இருக்கிற சுபாஷ் அவர்கள் எங்களுக்கு போன் பண்ணி நீங்க எல்லா இடத்துலயும் ஆர்ப்பாட்டம் பண்ணாதீங்க, இது தேர்தல் கோடு கண்டக்ட் இருக்கிற நேரம், அதனால நீங்க ஒரு இடத்துக்கு மாத்துக்கணும் சொன்னதுனாலதான் நாங்க எல்லா இடத்தையும் ரத்து பண்ணோம். இதே ஆர்ப்பாட்டம் தஞ்சாவூர்ல நடந்திருக்கு, மதுரையில் நடந்திருக்கு. இந்த தேர்தல் காலத்துல கூட அங்கெல்லாம் நடந்திருக்கு, தென் மாவட்டங்கள்ல பூரா. அதை கூட அதிகாரிகள் ஏத்துக்கல. இது ஏதோ வீம்புக்கு செய்யறதா தான் நினைக்கிறேன். சார் இவங்க சார் 20க்கும் மேற்பட்ட பேருந்துகள் வந்ததை நான் வரவேற்கிறேன். ஏன்னா பிஜேபி நிர்வாகிகள் ஆயிரக்கணக்கா வருவாங்க நம்பிக்கையோட தான் வந்திருக்காங்க. அதுக்காக தான் போலீஸ் 20க்கு மேல பஸ் வந்திருக்கு. ஆனா யாரையும் ஒண்ணு சேர விடக்கூடாது அப்படிங்கிற எண்ணத்துல சேர விடாம தடுக்கிறாங்க. இது மிகப்பெரிய தவறு. நீதிமன்றத்தை நிச்சயமா நாடுவோம். இதுல நியாயம் இருக்கு. நம்ம இது பொதுமக்களுக்கான கருத்தை தானே சொல்றோம். இது பிஜேபிக்கான கருத்து இல்லையே. சாம் பெட்ரோட பிஜேபியை திட்டான் அப்படிங்கிறதுக்காக நாங்க பேசலையே. தமிழக மக்களை கொச்சைப்படுத்திருக்கான்னு தான் நாங்க பேசுறோம்.